ஆட்சி, திமுக ஆட்சி தனது ஆட்சியை இழந்தது. ஆக இந்த மக்களின் உள்ளு உணர்வை, இறை உணர்வை ஏதோ மதக்கலவரம் போல சித்தரிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆக இறைவனை அன்போடு அருளோடு கும்பிடுவதை, இதே அருள்தான் எங்களுக்கு அன்போடு பணிவோடு திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றி கும்பிட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் உள்ள மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் நேற்று 2 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற நிலையே தொடரும், நாங்க விளக்கேற்ற விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் அப்படி சொல்வதில் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு வெளிச்சம் பிடிக்காது, மின்வெட்டு இருட்டு தான் அவருக்கு பிடிக்கும். அதனால இன்று எங்களால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. வழக்காடு மன்றத்திலேயே இந்த சாமானிய மக்களின் உணர்வுகளுக்கு, இந்த ஏழை பக்தர்களின் உணர்வுகளுக்கு, இந்த உறுதியான பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அங்கே விளக்கேற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வந்ததற்கு பின்பும் நாங்கள் விளக்கேற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது ஆணவத்தின் வெளிப்பாடு. ஏதோ கொஞ்சம் விசில் சத்தம் சத்தமா கேட்டுச்சுன்றதுக்காக இந்த பக்தர்களின் குரல் உங்களுக்கு கேட்காமல் இருக்கலாம். ஆனா இந்த பக்தர்களின் குரல் உங்க விசில் சத்தத்தை விட உறுதியானது, உறக்கமானது, உறுதியானது, வலிமையானது.